ஷாய் எல்லாம் கேட்டுக்கோடா. கீழே வழக்கறிஞர் கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் எல்லா நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆணுப்பெண்ணும் கேட்டுக்கோப்பா. நந்தி கணக்கு நீ போட்டார். அட்டாமட்டிக்கு இந்த 2 கணக்கைத்தான் வெளியே என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முதல் டோட்டலாகவே கொண்டு வருவார். ஒவ்வொரு நீதிமன்றத்தில் கிரிமினல், சிவில், வெட்டு குத்து, பெண்கள் ஆபாசம், பூரா பிள்ளைகளை பூரா கொல்ல, பூரா போதைக்கு விட்டுட்டு போதையில் விட்டு கிறுக்கு மாதிரி விட்டுட்டான். இப்போ ஒரு மூச்சு போதையில் குடித்தோடனே ஒரே குடிக்கையில் குடிப்பான். குடிச்சிக்கிட்டே இருக்கல அவனை வெட்டணும் சொல்லிக்கிட்டே குடிப்பான். அந்த போதை மேலே ஏறினோடனே அப்படியே அருவாளை தூக்கிட்டு போய் அந்த வேலை பண்ணுவான். இப்போ ஒரே குடி போதையில் வேறு மாதிரி விளையாடவா, பொம்பளை போய் கெடுக்கவா, பிள்ளைகளை தூக்கி கொல்லவா, இந்த மாதிரி இப்போ இந்த ஜோலியில் குடி போதையில் கொண்டு இறக்கிட்டான். தமிழ்நாடு முழுவதும் இந்த போதை சரக்கில் போதை பூரா ஆட்காலை கலந்து விட்டுட்டான் அரசியல்வாதி. ஏன்னா இதில் கூத்தாடா முட்டா குதிமன்களா. அரசியல்வாதிலாம் கொண்ட விளக்கமாக அடிக்கூடாரா. தப்பு கணக்கு பயங்கரமாக வச்சு நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கா. இன்னும் அவர்கிட்ட கடவுள்கிட்ட சரணடைஞ்சு ஒப்படைக்கலை. தமிழ்நாடு முழுவதும் விரிச்சு போட்டு ஆடுத. ஆனால் ஆட்டா முடிக்க இப்போ இந்த 2 கணக்கு எடுத்துட்டார். வெட்டு குத்து போகிறவன் என்ன சொல்லுதான், ஆட்டோமேட்டிக்காக வெட்டினா 10 பேர் வெட்டினோம்னா ஜாமீன் எடுத்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு இருக்கான். ஏன்னா சொல்லிக் கொடுக்கான்ல, சொல்லிக் கொடுக்கான். 10 பேர்த்த கொள்ளலாம், 5 பேர்த்த கொள்ளலாம், சட்டத்தில் இருக்கான். சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தில் குண்டியில் பழுக்க வச்சு சிட்டி கிராமத்தில் பூரா கணக்கு பார்க்குறவன சொல்லிடுவாங்க. கம்பி பழுக்க வச்சு பயங்கர சேட்டை பண்ணி அதான் தண்டனை கொடுக்கலன்ட்டார்ல கடவுள். ஐயா என்ன சொல்கிறாரு, 7 ஜென்மமாக தண்டனையே நான் கொடுக்கலடா, இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுக்கணும். இந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும். நீதிமானம் கைலாசத்தில் உட்காந்துருக்கேன். நீதி அரசர், நீதிபதி சர்ச்சா கணக்கு எழுதேன். இதுவே மாநிலத்தில் கேட்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நோய் விட்டு சுண்டி குளோஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டார். புரியுதா இல்லையா? இப்போ காற்று பகவான், வாயு பகவான் உட்கார வச்சிட்டார். ஐயா கடவுள் உட்கார்றா அப்படின்னு. அப்போ காற்று மூலியமாக அடிப்பார். 8 உழைச்சோட பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாநில பேரை எப்படி அடக்கணும், எப்படி குளோஸ் பண்ணணும், எப்படி சிட்டி கிராமத்தில் மாதிரி பூமி அழிக்க போகிறான் கண்டாரோமே, அந்த மாதிரி அவனுக்குள்ளே அந்த சிட்டி கிராமத்தில் அழிக்க விடுவார். அந்த காற்று மூலியமாக விடுவார். இப்போ காற்று உள்ள கணக்கு எடுத்துட்டார். அவனை உட்கார வச்சுட்டார். காற்று பகவான் வாயு பகவான் உட்கார்றா அப்படின்ட்டார். கணக்கை பிடிங்கிட்டார். இப்போ இவர் தான் அடிப்பார். காற்று, புயல், நிலநடுக்கம் எல்லாம் சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. 7 ஜென்மத்து சேட்டை அவங்க சேட்டை பூரா வரம் கொடுத்த பூரா பாழாக்கி வச்சுட்டாங்க. அப்போ இப்போ மாதிரி கடந்து பூமி அழிக்கான் கண்டார் வலிமன. என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் வெட்டு குத்து போகிறவனுக்கு போட்டார். கேஸ் கட்டை பூரா வெளியே எடுப்பார். அடுத்தாப்புல இவனுக்கு பெண்கள் ஆபாசம் பண்ணி கெடுக்காம பாரு, தலையில அடிக்கி ஒவ்வொரு கிராமத்தில் உழைச்சி சாப்பிட்ற இல்லை படிப்பு கல்வியிலால் எல்லாம் பாழாக்குதாண்டா. உழைச்சி சாப்பிட்டு போங்கடா கண்டார வழி மக்களா. முக்கால் சத்தியம்டா.